Fifth question. Show that the function natural number to natural number defined by f of m னு சொல்ற ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இது வந்து ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க இல்லையா? இப்போ சொல்யூஷன். ஸோ ஃபோர்த் சம் மாதிரி தான் சரியா இதுவும். அப்போது நான் வந்து இதை n எடுத்துக்கிறேன், ஏன்னா நேச்சுரல் நம்பர் தானே. அதே மாதிரி நான் இதையும் வந்து நான் n எடுத்துக்கிறேன். ஸோ இதுவும் நேச்சுரல், ஏன்னா நேச்சுரல் நம்பர் டு நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டாங்க. அப்போ நேச்சுரல் மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? அப்போ இங்கே 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா டாட் 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 அது போயிட்டு இருக்கு, ஏன்னா இன்ஃபினிட் நம்பர் வரும் இல்லையா? நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் எடுத்து என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் m ஈக்குவல் டு m ஸ்கொயர் ப்ளஸ் m ப்ளஸ் 3. அப்போ இங்கே x ஈக்குவல் டு m ஈக்குவல் டு என்ன பண்ணால் 1 சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். இப்போ நான் m ஈக்குவல் டு 1 எடுக்கிறேன். அப்போ m ஈக்குவல் டு 1 எடுத்தால் இங்கே f ஆஃப் 1 வரும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா இந்த 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 ஃபார்முலாவில் எங்கெல்லாம் m இருக்கோ அந்த m-க்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே m ஸ்கொயர் இருந்ததுனால 1 ஸ்கொயர், இங்கே m-க்கு பதிலாக 1, இங்கே 3ன்னு வரும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 + 1 2, 2 + 3 5ன்னு வரும். இதுக்கு என்ன ஆன்சரு? 5. நெக்ஸ்ட் நான் m ஈக்குவல் டு 2ன்னு எடுக்க போகிறேன். ஸோ m ஈக்குவல் டு நான் 2ன்னு எடுத்தால் இங்கே என்ன வரும்னா f ஆஃப் 2ன்னு வரும். இங்கே m ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர். ஸோ m-க்கு பதிலாக 2, இங்கே ப்ளஸ் 3ன்னு வரும். அப்போ இங்கே 2 ஸ்கொயர் பண்ணால் 4. நெக்ஸ்ட் இங்கே 3 + 2 5ன்னு வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 9 வரும். நெக்ஸ்ட்டு நான் m ஈக்குவல் டு 3ன்னு எடுக்கிறேன். ஸோ m ஈக்குவல் டு 3. அப்போ இங்கே f ஆஃப் 3ன்னு வரும். இங்கே m ஸ்கொயர் இல்லையா? அப்போ m-ஓட வேல்யூ 3னால 3 ஸ்கொயரு. இங்கே m-க்கு பதிலாக 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், ஆல்ரெடி இருக்கிற ப்ளஸ் 3. இங்கே 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இங்கே என்ன வரும்? இங்கே 3 + 3 6ன்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 15. நெக்ஸ்ட்டு நான் m ஈக்குவல் டு 4ன்னு எடுக்கிறேன். ஸோ m ஈக்குவல் டு 4. அப்போ நாங்கள் f ஆஃப் 4ன்னு எடுத்தால் அப்போ இங்கே 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 வரும். இங்கே 4 ஸ்கொயர் பண்ணால் 16. இங்கே 3 + 3 என்ன வரும்னா 6 வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 22ன்னு வரும். அப்போ என்ன எடுக்கலாம்னா நேச்சுரல் நம்பர் 1ல ஸ்டார்ட் ஆகும். இங்கே பார்க்கும்போதுனா நம்ம 22 வந்துருக்குது, அது பெரிய நம்பராக வந்துருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ 1 போட்டு டாட் 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 5. நெக்ஸ்ட் 5க்கு அடுத்த நமக்கு என்ன வந்தது? நம்மளுக்கு 9 வந்தது இல்லையா? ஸோ அந்த 9. நெக்ஸ்ட் 9க்கு அப்புறம் 15. ஸோ 15க்கு அப்புறம் 22. இது நேச்சுரல் நம்பர்னால இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்போ நான் 1ன்னு எடுத்தேன், எனக்கு என்ன வந்தது? நமக்கு ஆன்சரு 5. நெக்ஸ்ட் நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன், அதுக்கு ஆன்சர் என்ன வந்தது? 9. நெக்ஸ்ட் நான் 3ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன், எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? 15. நான் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணேன், எனக்கு ஆன்சர் என்ன வந்தது? 22. ஸோ ஆன்சர் என்ன வந்தது? 22. அப்போ இது டொமைனு, இது கோடொமைன். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு யூனிக் கோடொமைன் இருக்கிறதுனால இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு யூனிக் கோடொமைன் இருக்கிறதுனால இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டொமைன். ஸோ இது கோடொமைன். அப்படின்னா சொல்றாங்க ஃப்ரம் த டயக்ராம். ஸோ ஃப்ரம் த diagram every element in domain different images in codomain. அப்போ ஒவ்வொரு டொமைனுக்கும் டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கிறதுனால இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட் மாதிரி சொல்லலாம். என்னடாண்ணா இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கேட்டால் ஆன் டு ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன்டான்னா இங்கே ரேஞ்சும் நெக்ஸ்ட்டு கோடொமைனும் ஈக்குவலாக இல்லை. இங்கே ரேஞ்சுன்னு பார்க்கும்போது 5 9 15 22 வரும். அதுக்கு அடுத்த நம்பர் பார்க்கும்போது நம்ம என்ன 29 வரும். அப்போது நெக்ஸ்ட்டு கோடொமைன் பார்க்கும்போது 1 2 3 4 வரும். அப்போ இந்த 1க்கும் 2க்கும் 3க்கும் 4க்கும் வந்து இங்கே டொமைன் இல்லை, இங்கே பேர் இல்லை. அப்போது இங்கே ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன்.
அப்போது ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இல்லாதனால இட் இஸ் நாட் ஆன்டு ஃபங்க்ஷன் சொல்லலாம். இட் இஸ் நாட் ஆன்டு ஃபங்க்ஷன். ஸோ கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக இல்லாதனால இட் இஸ் நாட் ஆன்டு ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன் கேட்டாங்க, இது ஒன் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒரு யூனிக் கோடொமைன், ஒரு டிஃப்ரெண்ட் கோடொமைன் இருக்கிறதுனால இட் இஸ் ஒன் ஃபங்க்ஷன்.